அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே வந்து அந்த 2வது ஓட்டு வீடு தான் எங்கள் வீடு. இந்த வீடு அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் நம்மளுடைய எங்கடா ஏய் ஜாக்கி 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 கூட்டிகிட்டு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா மறுபடியும் வீடு மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த தடவை பார்த்திங்கன்னா சொந்தமாகவும் வாங்கலை, வாடகைக்கும் போகலை, கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போக்கியத்துக்கு போய்க்கலாம். வாடகை வந்து கட்ட முடியல மீன்ஸ் மாதம் அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம எடுத்து வச்சதெல்லாம் இல்லைங்க. 27 வருஷமாக சொந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ திடீர்னு மாதம் வாடகை ஒரு 7ஆந்தேதி 8ஆந்தேதி சம்பளம் வாங்கினதையும் அதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் என்னடா நம்ம சொந்த வீட்டை விற்றுட்டு இப்படி வந்திருக்கிறோமே அப்படின்னு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சூழ்நிலை காரணமாக விற்றுட்டு வேறு ஏதாச்சும் இடம் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த சைட்டுக்கு வரும்போது சரி ஓகே, அந்த வீடு வந்து கொடுக்குற ஐடியாவில் தான் இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு கொடுக்கல அப்படிங்க சொன்னாங்க. என்னங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்காட்டு சரி இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போக்கியத்துக்கு மாதிரி இருங்க, அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு செலவில்லை போல், இன்னும் கொஞ்சம் ரேட் ஏறட்டும்னு நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல. அதனால் சரி ஓகே நீங்கள் வந்து இருங்க அப்படின்னாங்க. இப்போ இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு காலுக்குள்ளே கிச்சன். ஹால் வந்து 16 அடி தான். 16 அடியில் உங்களுக்கு கிச்சன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சின்னதாக தான் அது இருக்குது. அப்புறம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8க்கு 10 தான். ஸோ வந்தது என் தப்பு தான், ஆனால் இது ஒரு ராசியான வீடுங்க. டக்குன்னு எல்லாமே ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு அந்த வீடு கிடைச்சா லக்கி, அப்படி கிடைக்கலினாலும் வேறு ஏதாச்சும் இங்கே சைட்டுக்குள்ளேயே அடங்கிது பார்த்து வாங்கி ஒரு குடிசை மாதிரிக்கு இது போட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போனாலுமே கொஞ்சம் நிறையா வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த பக்கம்தான் பின்னாடி அந்த சைடு இருக்குது வீடு, நான் அப்புறமேல் காட்டுறேன். அந்த சைடும் போனீங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நிறையா பாத்ரூம் டோரு, பெட்ரூம் டோர்லாம் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது தண்ணிக்கு வந்து இங்கே கிணத்துலேருந்து தாங்க எடுக்கணும், மோட்ரு வச்சு தான் எடுக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் போகணும். நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 29 நாள் நல்லா இருக்குது, அதுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஐடியா. இந்த வீட்டு ஓனர்கிட்ட வேறு போய் சொல்லணும், அவங்க வேறு மூஞ்சி காட்டுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, வீடு செட் ஆகலாம் மாற்றான் ஆகணும். வந்து 2 மாதம் கூட ஆகலை, போய் வீடு காலி பண்ணுன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் சங்கடம் தானேங்க. நம்ம தேவைக்காக தான் அவங்கள்ட்ட கேட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய இதுக்காக நம்ம மாற்றி போகிறங்கிறப்போ அது அவங்களுக்கும் சிரமம். சரி பார்ப்போங்க, இப்போ கேட்டு பார்க்குறேன், இந்த மாதிரி வீடு மாற்றுறோம், போக்கியத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு வரணும். நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு எம்டி ஹோம் டூர் போடுறேன். ஓகேங்களா? சரிங்க, பாய்.